நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தெய்வீகம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தெய்வீகம். தன்னை இழந்து கடமை மறந்து, தன்னை இழந்து கடமை மறந்து தவறும் இல்லம் அலங்கோலம், தவறும் இல்லம் அலங்கோலம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை. பாருங்க அற்புதமானவர்களே, இந்த வாழ்க்கை திறவுகளுடைய 130வது பகுதி வந்திருக்கிறோம். முதல் பகுதியிலிருந்து இந்த 130 பகுதியிலும் நான் அடிப்படையான விஷயங்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நான் படித்தது மட்டும் இல்லை, பார்த்தது மட்டும் இல்லை, கிரகித்தது மட்டும் இல்லை, சிந்தனை பண்ணி சில விஷயங்களை பேசுகிறேன். அதனால் இது ஒரு சிறப்பான ஒரு பதிவாகவே நான் கருதுகிறேன். மற்ற எல்லா பதிவை விட ஏன் நான் மறுபடியும் இந்த வாழ்க்கை திறவுகள் சொல்கிறேன்னா, இதில் ஒரே ஒரு சிறிய விஷயத்தை நம்ம எடுத்துட்டா கூட போதுங்க, நாம் மேலே வந்துடலாம். முதல் விஷயம், இன்றைக்கி அத்தியாவசியமான ஒரு தேவை என்ன நமக்கு அப்படின்னா, பொதுவாக மகாபாரதத்திலே சொல்லுவார் பீஷ்மர், வரலாறு என்பது முன்னவங்க போனாங்க பாருங்கள், முன்னவங்க செஞ்சுட்டு போன தப்போ இல்லை முன்னவங்க செஞ்ச சரியோ அதை நாம் உள்வாங்கி தவறை சரி பண்ணுறதுக்கும், சரியை அப்படியே செய்கிறதுக்கும், அதையே இன்னும் திருத்தி செய்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் நாம் வாழ்க்கை திறவுகோள்னு சொன்ன உடனே வெளியிருக்க திறவுகோளே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அன்பின் மையம் உங்களுடைய உள்ளத்தில் தான் இருக்குது. அந்த உள்ளத்தினோட வடிவத்தில் இருந்து தான் நம்ம வெளியே வரணும். அந்த வெளியே கொடுக்கும்போது தான் சந்தோஷம் வருமே தவிர வெளியிருந்து வர்றதெல்லாம் துன்பங்கள். உள்ளிருந்து வெளியே போகிறது தான் இன்பம். அந்த உள்ளிருந்து வெளியே செய்கிற அந்த அன்பினுடைய மையமாக இருங்கள் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை தகவல் சொன்னோம். அந்த வகையில் நான் குடும்பத்தை பற்றி ஒரு 2-3 பதிவாக பேசிட்டு வரேன். முதல்ல அன்பை பற்றி பேசணும். இப்போ அந்த குடும்பம் உலகத்திலேயே எப்பேற்பட்ட நிலையிலும் இன்றைக்கி இந்தியா அழியாமல் இருக்குதுன்னு சொன்னால், அந்த குடும்ப பாங்கான அந்த மையம் மோசமான நிலைக்கு இன்னும் வரலை. ஆனால் என்ன பயப்படுறாங்க சமூகவியலாளர்களெல்லாம், இப்படியே போச்சுன்னா இங்கே குடும்பம்ன்ற விஷயம் கூட மறந்து போயிடும், இந்த குடும்பங்கிற ஒரு 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 அமைப்பு, அந்த கட்டுக்கோப்பு குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் சமூகத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அலங்கோலம் நடக்குதுங்கன்னு செய்தியை பார்த்தாலே தெரிஞ்சு போடும். ஒரு செய்தி சொல்லுது, இந்த உலகத்தில் உலகளாவிய 3 பெண்களில் 1 பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஈடுபடுறாங்களாம். எப்படி பாருங்கள், 3 பெண்களில் 1 பெண்கள் ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது ஒரு பாலியல் சிண்டலாவது அவளுக்கு கிடைக்குது. அப்போ என்னென்னா, பெண்களை அவ்வளோ மலினமாக்கிட்டாங்க இந்த சமூகம். அதே போலவே நம்ம இந்தியாவை எடுத்துக்கங்க. 2022 ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, கிட்டத்தட்ட இந்தியாவில் 801 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 4,40,000 பாலியல் வழக்குகள் நிலுவையில் இருக்குதான். பார்த்துங்க, 2022 நம்ம அப்போ போக்சோ சட்டம் வந்துச்சு பாருங்க, வந்த பிறகு எவ்வளோ நடக்குது. இந்த பாருங்கள், வேலூரில் ஒரு போன வாரம் நடந்த விஷயம். ஒரு கண்கள் இல்லாத ஒரு தம்பதிகள், வயசானவங்க, ஒரு 50 வயசு 55 வயசு மேலே இருக்கும் அவங்களுக்கு. 2 பேரும் கண்கள் இல்லாதவங்க ஒரு அரசு பேருந்து ஏறுறதுக்கு வராங்க. ஏறும் போதே அந்த நடத்துனர் என்ன செய்கிறாரு, ஒரு 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 இறக்க உணர்ச்சியே இல்லாமல் அவர் ஏறும்போதே அவரை வெறுப்புணர்ச்சியோடு காட்டி தான் ஏற வைக்கிறார். இறங்கும்போது பாருங்கள், அவங்கள வேண்டா வெறுப்பாக அவங்க கேட்குறதுக்கு எங்கேன்னு சொல்கிறாங்க, தடம் தெரியல, கேட்குறதுக்கு வேண்டா வெறுப்பாக இறங்குறதுக்கு முன்னாலே விசில் அடிச்சிடுறாரு. விசில் அடித்த உடனே டிரைவர் எடுத்துடுறாரு. அவர் பார்க்கலாம் இல்லையா, பார்க்கல. எடுத்த உடனே அவங்க 2 பேரும் கீழே விழுந்து அடிபடுது. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அந்த நடத்துனர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், இறக்க உணர்ச்சி குறைஞ்சி போச்சு. எங்கே பார்த்தாலும் பாலியல் அத்துமீறல். ஒரு நிறுவனமாகட்டும், ஒரு பள்ளிக்கூடமாகட்டும், இல்லை ஒரு பஸ்ஸு. தெலுங்கானாவில் போன மாதம் பாருங்கள், ஒரு நள்ளிரவு நேரம் ஒரு தனியாருடைய பேருந்து போகுது. அதில் ஒரு 2.5 வயசு கை குழந்தையோட ஒரு அம்மா ஏறுறாங்க. ஒரு நள்ளிரவு 12 மணிக்கு முன்னால் 11 மணி இருக்கும். ஏறின உடனே என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸு. அவங்க என்ன பண்ணுறாங்க, தெலுங்கானா அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போனோமா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸு நடத்துனர் அந்த அம்மாவை பண்ணிவிட்டு ஏற வச்சுட்டு, நீங்கள் கடைசியில் ஒரு சீட் இருக்குது பாருங்கள், அங்கே போங்க, அங்கே தான் காலியாக சொன்ன உடனே பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருக்காங்களாம் பஸ்ஸில். இந்த மாதிரி கடைசின்னு சொன்ன உடனே கடைசியில் போயிட்டுருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அந்த நடத்துனர் என்ன பண்ணியிருக்காங்க, தனியாக போய் அத்துமீறி அந்த அம்மாவை பாலியல் பலாத்காரம் பண்ணி, யாருமே கேட்க முடியல. ஏசி பஸ்ஸு அது, யாருமே அதை நடத்துகிற தெரியல. அங்கே அந்த குழந்தை இருக்கிற இடத்துல பலாத்காரம் பண்ணி அது பிரச்சனையாக இஷ்யூ ஆகி அந்த அம்மா ஃபோன் பண்ணி அவனை தூக்கி உள்ளே தள்ளுறாங்க. என்ன பிரயோஜனம்?
நாடு வந்து பாருங்கள், பெண்மைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மதிப்புமே நாம் கொடுக்கல. பெண் என்கிறவள், அதனால தான் நான் அடிக்கடி என்ன சொல்ல வரேன், பெண் என்கிறவளே பேணப்பட வேண்டியவள், அவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள். ஒரு ரோஜா இருக்குது, அந்த ரோஜாவில் முள் இருக்குதுன்னா அந்த முள் அந்த ரோஜாவை பாதுகாக்க தான் இருக்குது. அந்த ரோஜாவை அந்த முள் கிழிக்காது. நாம தான் என்ன பண்ணுறோம், எடுத்து அந்த முள் தனியாக எடுத்து கிழிக்கணுமே தவிர அந்த முள்ளே அந்த பாதுகாப்புக்கு தான் வருது. அது பார்த்து எடுக்கணும், அந்த மென்மையாகவே பறிக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு பாதுகாப்பு. அதை போல் ஒரு ஆணுங்கிறவன் முள்ளு மாதிரி அந்த ரோஜா இருக்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். கொடுக்குறோமா நம்ம? கொடுத்தான அவன் வந்து பேணப்பட வேண்டியவளாவ, பேணப்படுறோமா நம்ம நடந்துக்கிறோமா? இல்லவே இல்லை. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னால் நான் படித்தது, ஸ்டென்ஃபோர்டுன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த 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 பல்கலைக்கழகத்தில் ஓசனர்னு ஒரு பேராசிரியர் வந்து அந்த எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம்னு விஞ்ஞானம் சொல்லுவாங்க. எக்ஸ் குரோமோசோம்னா ஆணுடைய தன்மை குறைந்தது, ஒய் குரோமோசோம் தான் ஒரு பெண்ணோ ஆணோ இறுதிப்படுத்துதுன்னு சொல்லும்போது ஒய் குரோமோசோம் தான் அந்த பெண்ணுடைய தன்மை கொண்டது. அந்த ஒய் குரோமோசோமை ஆய்வு பண்ணும்போது அவர் அறிவிக்கிறாங்க, ஸ்டென்ஃபோர்ட் தான் நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட பெண் பிறந்து 10,000 வருடங்களுக்கு பிறகு தான் ஆண் பிறக்கிறான்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா ராகுல சாங்கித்யாயன் வேல்கா டு கஞ்சஸ்லி அதுலேயே அவர் சொல்கிறார், அதாவது முதல்ல மேட்ரியாச்சல் தியரி சொல்லுவார். அதாவது தாய் வழி கோட்பாடு. முதல்ல தாய் தான் வந்து ஒரு குழு தலைவியாக இருந்தா, அவள் தான் வந்து வேட்டையாடினா. அதுக்கப்புறம் கால பரிமாற்றத்தில் அவள் தான் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தா, அவள் தான் பின்னால் ஆடு மாடு கோழிகளை வளர்க்குற கலையை கற்றுக் கொடுத்தான்னு சொல்லி ராகுல சங்கத்தியாக எழுதுவார். என்னென்னா, பெண் என்பவள் அப்படிப்பட்ட ஒரு 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 ஆதாரத்திலேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் மறந்துடுறோம். ஏன்னா இதை ஏன் சொல்ல வரேன்னா, நாட்டில் இப்போ நடக்கிற அந்த அத்துமீறல்களும், இந்த மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், எங்கள் கிருஷ்ணகிரியில் போய் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது, தினமும் இந்த கணவன் மனைவிக்குள்ள பூசல், 2 கணவன் 3 மனைவி 4 கணவன் ஏமாத்துறது, இங்கே ஏமாத்துறது, 10 பேரை கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க என்ன தோணுதுன்னா, நம்ம அடுத்த சமூகம் எங்கே கீழே போயிடுமோன்றதுக்கு தான் நான் இந்த பதிவில் கொண்டு வரேன். என்னென்னா, ஒரு திரு எம்ஜிஆருடைய பாட்டு ஒன்று, அற்புதமான பாட்டு, டூயட் பாட்டுங்க. அந்த பாட்டை நான் கேட்கும் போதெல்லாம் மிரண்டிருக்கிறேன். அதில் ஜெயலலிதா அம்மாவும் இவங்களாம் அடிப்பாங்க. அந்த பாட்டு குடியிருந்த கோயில்னு வாலிசா தான் எதிர்ப்பார். அவர் பாருங்க, ஒரு காதலனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், நீயே தான் எனக்கு மனவாட்டி, என்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானே தான் உனக்கு விழிகாட்டி, இன்ப நாடகத்தில் ஆட்டுவிக்கும் வழிகாட்டி. பாருங்க, நீயே தான் எனக்கு மனவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டின்றார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சம கேட்கறதுக்கு தான் போயிடுறோம் நம்ம. நானே தான் உனக்கு விழிகாட்டி. ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு விழிகாட்டி மாதிரி இருக்கணும், அந்த விழி மாதிரி இருக்கணும். இன்ப நாடகத்தில் ஆட்டுவிக்கும் வழிகாட்டி, அங்கே வந்துடுறார் அவர். ஆனால் அதுக்கு பதில் சொல்லுவாவ, அவ சொல்கிறா, நானே தான் உனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நீயே தான் எனக்கு விழிகாட்டி, என்னை வாழ வைக்க காத்திருக்கும் வழிகாட்டி. பாருங்க, என்னை வாழ வைக்க காத்திருக்கும் வழிகாட்டி. ஒரு மனைவியாகப்பட்டவள் எப்படி சொல்கிறா கணவனை, காதலர்களை தான் பாடுவாங்க. அது எவ்வளவு அர்த்தம் செறிந்ததுக்கு பாருங்க. நான் இதை ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, இஸ்லாமில் சொல்லப்படுது, ஒரு கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்கணும், ஒரு மனைவியானவள் கணவனுக்கு ஆடையாக இருக்கணும். என்ன சொல்ல வராங்க, அந்த ஸ்தலம் இருக்குதே, அது வந்து மறைக்கிற ஸ்தலம். எது, அந்த நிர்வாணத்தை மறைச்சி பாதுகாப்பாக, ஒருத்தருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இஸ்லாம் மதிக்குது. நீங்கள் நிறைய காப்பியங்கள், நிறைய பெரிய அறிஞர்கள் நிறைய வேணும், பெரிய பதிவு வேணும். மனைவியை பெண்ணை மதிக்கவே இல்லை. நம்ம பேசுகிறவங்க நிறைய சொல்லிட்டு நான் கூட பல பதிவு போட்டிருக்கேன். ஆனால் இஸ்லாமில் சொல்கிறாங்க பாருங்கள், அதிலும் முக்கியமாக நபிகள் நாயகம் ஐயா மெக்காவை வெற்றி கொள்கிறாங்க, மெதினாலேருந்து மெக்காவை வெற்றி கொண்ட பிறகு அவர் உள்ளே வரார், மெக்கா நகருக்கு உள்ளே வராரு. அங்கே இருக்கிற மக்களெல்லாம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்தினா தங்கணும், எங்கள் வீட்டில் நீங்கள் விருந்தினா தங்கணும்னு எல்லாரும் கேட்கும்போது அவர் சொல்கிறார், கதீஜா அந்த அம்மா, இவருடைய மனைவி, அவங்க இறந்து 14 வருஷம் ஆகுது. கதீஜா இறந்து 14 வருஷம் ஆகுது. அப்போ சொல்கிறாரு, கதீஜா எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்திலே ஒரு கூடாரம் அமையுங்க, நான் அங்கேயே ஆண்டுக்கிறேன். அவங்க எல்லாம் கேட்குறாங்க. 14 வருஷம் மனைவி இறந்து போன பிறகு அந்த மக்காவில் வந்து அவங்க வந்து அடக்கம் பண்ணிருக்க இடத்துல அது பக்கத்துலேயே ஒரு கூடாரம் வையுங்கன்னா, அந்த நபிகள் நாயகம் ஐயா வந்து மனைவியை எவ்வளோ நேசிச்சிருப்பாங்க அதை யோசிக்கணும். அவருடைய தோழர் அபூபக்கர், அந்த ஹிஸ்டரியில் வரும். அபூபக்கர் பாருங்கள், அவர் மரணப்படுக்கையில் இருக்கார்.
இருக்கிற போது எல்லாம் சொல்லும்போது எல்லாரும் அருகில் கூப்பிட்றாரு. நான் இறந்து போன பிறகு அஸ்மா, என்னுடைய அருமை மனைவி அஸ்மா, அவங்க தான் என்னை குளிப்பாட்டணும், தன் கையால் குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னு கேட்குறாங்க. என் இதயத்துக்கு நெருக்கமானவள் என் அஸ்மா அப்படின்றார். பாருங்கள், ஒரு கணவன் மனைவி இறந்த பிறகு கூட அவளால் தான் என்னுடைய இந்த உடலால் தழுவப்படணும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் நான் கணவன் மனைவிக்குள்ள குடும்பம். ஏன் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, 2 சிறகுகள் மட்டுமில்லை, ஒரு வீடு, ஒரு குடும்பம்ன்ற 2 கண்ணில் ஒரு கண்ணு கணவன், ஒரு கண்ணு மனைவி, 2 பேரும் அப்படி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அதெல்லாம் சொல்லுவார் நபீல் நாயகம் ஐயாவை சொல்லுவார், இரையச்சம் உடையவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா, மனைவியை கோபத்தால் பிரிக்கக்கூடாது. அவர் சொல்லுவார், கோபம் பிரிக்காதீங்க. ஏன்னா ஒரு நேரத்தில் அவர் விருப்புணர்ச்சியாக மனைவி நடந்தால் கூட அதை திருப்திப்படுற மாதிரி அடுத்த நேரம் வரும், அப்பா திருப்திப்படுத்துவா, நீங்கள் அதுக்கு ஒரு காலம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பார். என்ன தெரியுங்க, இஸ்லாம் உண்மையிலே பெண்களை போற்றப்படுறது. அதுக்கு நம்ம முத்தலாக்கு அப்புறம் பண்ணுறோம், அது வேறு விஷயம், விட்டுருங்க. ஆனால் அந்த அந்யோன்யம் எப்படி இருக்கணும், அந்த அந்யோன்யம் எப்படி போகணும் என்னென்னா புரிந்து கொள்ளவில்லை நம்ம வாழ்க்கை. அதனால தான் ஞானிகளெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஞானம் பெற்றவன் எப்போ தெரியும்னா, எப்போ ஒருவருடைய குடும்பத்தில் அவன் அமைதியை கொண்டு வருகிறானோ, ஒரு குடும்பத் தலைவன் எப்படி அமைதியை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறானோ, அவன் அமைதியாக இருந்தால் தான் அவனுக்கு ஞானம் வந்ததா அர்த்தம்ன்றார். உன் குடும்பத்தில் நீ அமைதி கொடுக்கலனா, அது வெளியே நீ என்ன தான் பண்ணாலும் அது அவன் ஞானமே கிடையாதுன்றாங்க. அப்போ என்ன, குடும்பம் அங்கே தான் இஸ்லாமிலே சொல்லுவாங்க, ஒரு குடும்பம்ங்கிற கட்டிடம், அந்த கட்டிடத்தில் மனைவிங்கிறவ தான் அஸ்திவாரம். அவளுக்கு அன்பை கொடுங்கள், அவளுக்கு அருமையான அந்த இறக்குணர்ச்சிய கருணையை அவட்ட கொடுங்க. கொடுக்குற போது அதன் மூலமாக பிரதிபலன் என்ன வரணும் தெரியுமா, அது வேற வகையில் அந்த குடும்பத்தின் சிறப்பு, அந்த குடும்பத்தினுடைய சௌபாக்கியம், அந்த குடும்பம். அதனால தான் மகாபாரதத்திலே சொல்லப்படுகிறது, எங்கே பெண் மதிக்கப்படுகிறாளோ அங்கே தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்கிறது. எங்கே பெண் மதிக்கப்படுகிறாளோ, எனவே பெண் என்பவள் மதிக்கப்பட வேண்டிய மட்டுமல்ல, போற்றப்பட வேண்டியவள். இன்னொன்று சொல்கிறாங்க, ஆண் என்பவன் பெண்ணை பாதுகாக்கப்பட வேண்டியதோ பூஜிக்கப்பட வேண்டியதோ அது கடமை மட்டுமல்ல, தர்மமும் கூட அப்படின்றார் மகாபாரதத்தில். ரொம்ப முக்கியமான கூறுங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க எங்கே மீறுறாங்கன்னா, பெண்களை நம்ம மதிக்க அவங்க தன்னை குறிக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு. நம்ம எங்கே விட்டுறோம் அப்படின்னா, அவங்களை மிதிக்கப்படுகிற நிலை வரும்போது தான் அவங்க அத்துமீறுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா உளவியல் சார்ந்தது. அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் கூட, நான் ஏன் திரு எம்ஜிஆர் சொல்கிறேன்னு சொன்னால் இதுதான் சொல்கிறேன். அவர் வாழ்க்கையில் கூட நான் ஜானகியும் ராமச்சந்திரனும் ஒரு அற்புதமான கணவன் மனைவி அப்படி வாழ்ந்தாங்கன்னு போட்டேன். அதில் ஒரு சின்ன குறிப்பு பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஜானகி அம்மா மேலே அவங்க பிரியமும் அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய, பெண்மைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாங்கன்னு சொல்லி திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது நாங்கள் 1965 சிம்லாவுக்கு போனோம். அங்கே 5 நாள் தான் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம், மிச்சமெல்லாம் நாங்கள் ஊட்டியில் நாங்கள் அதை மேட்ச் பண்ணோன்னு சொல்லியிருப்பார். அப்போ சொல்கிறாரு, அந்த நிகழ்வுகள்லாம் சொல்லிட்டு வரும்போது, நாங்கள் சிம்லாவில் திரும்பி வரும்போது ஒரு ட்ரெயின் வர்ற வழியில் சிம்லாந்து வரும்போது ட்ரெயின் ஒரு இடத்துல நிற்குதான். அது கொஞ்சம் நேரம் தான் நிற்குமா. நின்று உடனே பாருங்கள், அப்போ யார் போனதுன்னா ஏசி திருலோகச்சந்திர டைரக்டர், ஏவிஎம் சரவணன் சார், அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள், ஜானகி அம்மா அவர்கள். உடனே ஜானகி அம்மா என்ன பண்ணாங்களா, அந்த குறுகிய காலத்தில் அந்த டைமில் கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமோன்னு கேட்டாங்களாம். அவ்வளோதானா, கடற்கடன்னு எம்ஜிஆர் ஓடுறாராம், இவங்களும் பின்னாடி ஓடுறாங்களாம். 2 பேரும் போய் அவங்க சொல்கிறாங்களாம், நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் இருங்கன்னு சொன்னால் இருங்க அப்படின்னு வாலண்டரியாக போய் குடுக்குட்டு ஓடி போய் குடுக்குன்னு எடுத்துகிட்டு வாங்கிக்கிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்பி ஓடிடுறாராம். இவங்களும் பின்னாலே வராங்க, பின்தங்கிட்டாங்களாம். ஏறுறாராம், வேகமாக ஏறி ஜானும் தான் கொடுத்தாராம். அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னால் நாங்கள் வந்திருப்போம், எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஏவிஎம் சரவணன் சார். ஒன்று எம்ஜிஆர் சொன்னாராம், இந்த மாதிரி இடத்துல தான் ஓட முடியும், வாங்க முடியும், கொடுக்க முடியும், இது ஜானுக்காக இது கூட பண்ணக்கூடாது நான் அப்படின்ற மாதிரி அவர் அப்போ கூட ஓடி சுதந்திரமாக வாங்கி கொண்டதெல்லாம் கூட முக்கியம் இல்லை, அந்த ஜானு அவங்களுடைய மனைவி மேலே அவங்க எவ்வளோ பிரியமாக இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது மனைவி மட்டும் இல்லை, ஒரு பெண்மையை மதிக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் வரும். அது ஒரு காரணம். அது ரெண்டாவது, இன்னொரு நிகழ்ச்சி திரு ஆருதாசன் சொன்னது. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு முறை தேவர் ஃபிலிம்ஸில் ஷூட்டிங் நடந்துருந்தது. ஷூட்டிங் நடந்திருக்கும் போது திடீர்னு மாலை என்ன பண்ணுவாங்க, பிரேக் விடுவாங்க. பிரேக் விட்டு ஒரு 9 வரைக்கும் 10 வரைக்கும் போகிறதா இருந்தால் பிரேக் விட்டு அங்கே ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் திடீர்னு பார்த்தா திரு எம்ஜிஆருடைய நெடுங்கால உதவியாளர் சபாபதினு பேர். அவர் என்ன பண்ணாராம், நேராக அவர் சபாபதின்றவர் உதவியாளர். ஆனால் அவர் அங்கே அவர் பார்த்துனே இருக்காராம். திடீர்னு எம்ஜிஆர் வந்துட்டாராம். நேராக ஆருதாஸ் ஐயா கையை பிடிச்சி இழுத்து அவர் சொல்கிறாரு,
அழைச்சிக்கிட்டு போகலையா, இழுத்துக்கிட்டு போகிறாரு. நேராக இழுத்துக்கிட்டு உள்ளே போனார். உள்ளே போய் அவருடைய மேக்கப் ரூமில் கொண்டு போனார். கொண்டு போய் உட்கார வச்சார். உட்கார வச்ச உடனே அவருடைய நெடுங்கால உதவியாளர் சபாபதினு பேர் அவருக்கு. சபாபதி தான் என்ன பண்ணாரா, 2 ஃப்ளாஸ்க் இருந்ததான், அது 2 எடுத்து டீ பாய் மேலே வச்சாராம். வச்சு ஒரு ஃப்ளாஸ்க்கு திறக்கிறாராம். திறந்தா அதில் ஐஸ்கிரீம் ஒரு 2 பீங்கான் தட்டில் எடுத்து வைக்கிறாராம். இவருக்கு ஒன்று அவருக்கு ஒன்று. அதை பார்க்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, ஓ நான் இப்போ தான் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னால் நாங்கள்லாம் நான் திரு ஏவிஎம் சரவணன் சாருடைய முருகன் சார் அவங்க பிரதர்ஸு ஏசி தில்லோச்சந்திரன் இவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம், ஷூட்டிங் இல்லாத போது பாரிஸ் கார்னருக்கு போவோம். அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வந்திருக்கோம். அது கொஞ்சம் வாங்கிக்க என்ன பண்ணுவோம், அப்படியே நேராக மவுண்ட் ரோடில் இருக்க ரவுண்டானாக்கு வருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்பின்ஸ்டன், நியூ எல்பின்ஸ்டன் ஒரு ஆங்கில படமே போடுவாங்களாம். அந்த தேட்டருக்கு பக்கத்தில் நுழைவாயில் ஜஃபார் ஐஸ்கிரீம் பார்லர்னு ஒரு பெரிய பிரசித்தியான ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருப்பான். நேராக அங்கே என்ன பண்ணுவாங்களாம், எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம், ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்குவாங்களாம். அது எப்படி இருக்குமா அந்த ஐஸ்கிரீம் சொல்கிறாரு. ஒரு ஐஸ்கிரீமில் வந்து ஒரு 3 விதமான ஐஸ்கிரீம் ஒன்றா இருக்குமா. அதில் வந்து அந்த அரேபியன் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போட்டிருப்பாங்களா, வித்தியாசமாக இருக்குமா. அதில் அந்த 2 இட்லி ஒரு வடை இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்குமா. அது அந்த சாப்பிட்டாவே அவர் சாப்பிட்ட மாதிரி பாதி வயிறு நிரம்பிடுமா, அப்படி இருக்குமா அந்த ஐஸ்கிரீமு. அதை பற்றி ஒரு நாள் சொல்லியிருந்தாராம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால். அதனாலேயே என்ன பண்ணியிருக்கார் எம்ஜிஆர், சபாபதியை விட்டு அவர் சொல்கிறாரு, வந்த உடனே கொடுத்த உடனே நாங்கள் வாங்கி சாப்பிட்டுங்கிறோம். வாங்கி கொடுத்த உடனே என்ன எதுன்னு கேட்டால், என்ன என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும்தான் போய் சாப்பிட முடியுமா, நீங்கள்லாம் ஒன்றா போய் சாப்பிட முடியுமா, நீங்கள் இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி அந்த பீங்கத்தட்டை கொடுத்து 2 பேரும் சாப்பிட்றாங்களாம். நல்லா கவனிங்க. சாப்பிடும்போது ஆர்வஸ் ஐயா என்ன பண்ணாராம், வாங்கி பார்த்துக்கிட்டு திரு எம்ஜிஆரை பார்த்துக்கிட்டு, அம்மாவுக்கும் ஒன்று வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டாராம். குழந்தை மாதிரி சிரிக்கிறாரா எம்ஜிஆர். சபாபதி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாராம். பார்க்கத்தா அந்த இன்னொரு ஃப்ளாஸ்க்கு இருக்கு பாருங்கள், அந்த இன்னொரு ஃப்ளாஸ்க்கு ஜானுக்கு தான் நேரம், இது ஜானுக்கு தான் இது வாங்கி வச்சுருக்கிறேன், போகும்போது எடுத்து போயிடுவேன். ஜானுவுக்கும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே குழந்தை மாதிரி சொல்கிறாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஆர்வஸ் ஐயா சொல்கிறார் எங்கிட்ட, பாரியா நான் வந்து அவ்வளோ இவ்வளோ இது அவங்களும் சாப்பிட நினைக்கும் போது இவரும் எம்ஜிஆரே ஒரு ஐஸ்கிரீம் பிரியர் தானா. அவர் பாருங்கள் ஜானுக்கும் இது பிடிக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். அது மட்டும் இல்லை, திரு எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட்டுட்டு கூட அந்த சபாபதி அவரை விட்டு தான் வாங்க சொல்லியிருக்கிறாரு. கார் கொடுத்து அமிச்சு வாழ்ந்துருக்கிறாரு. இனிமேல் நான் விடமாட்டேனாராம் வேறு, இது மாதிரி நான் இனிமேல் பிடிச்சிக்கிட்டேன் விடமாட்டேனாராம். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கூட என்னை கூப்பிட்டு வந்துருக்கலாம், சபாபதி அழைச்சிருக்கலாம். என்னையே வந்து நேராக வந்து இழுத்துக்கிட்டு வந்து என்னை உட்கார வச்சு பரிமாறி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். அதுதான் திரு எம்ஜிஆர் அவர்கள். பாருங்கள், அவர் சொல்கிறார் ஜானு மேலே அவர் எவ்வளோ பிரியம் இருந்தால் அவருக்கு அப்போ எது இருந்தாலும் அதை ஜானு தான் சொல்லுவாராம். நான் இதெல்லாம் ஜானகியும் ராமச்சந்திரன் கூட ஒரு பதிவிட்டேன். என்னங்கய்யா அன்பினுடைய மையம், அந்த அன்பின் மையம் எங்கே இருக்கும், எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு இருக்கணும். அதுக்கும் நமக்கு பிரியமானவங்க மேலே வந்து இன்னும் அதிகமாக அன்பு இருக்கும். அது விட்டுற முடியாது. இதைத்தான் ஒரு பெண்மையை மதிக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து மனைவியாக நினைக்கல, பெண்மையை தான் நினச்சார். அதனால தான் நான் சொன்ன பாரு அந்த பாட்டில் கடைசியாக 4 வரையில் முடியும். அல்லி என்றால் சந்திரனோடு, தாமரை என்றால் சூரியனோடு, உடனே அந்தம்மா சொல்லும், வள்ளி என்றால் வேளவனோடு, மன்னவனே நான் என்றும் உன்னோடு, சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்ந்தோம் யார் அறிவாரோ நாம் அறிவோமே. அற்புதமான பாட்டு. நம்ம சத்தியமாக இந்த பிறையில் வந்திருக்கிறோம், நல்லதையே செஞ்சு இந்த குடும்பங்கிற அந்த அணையா விளக்க நாம் என்னைக்கும் பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.